சாந்தி நிலையம் படத்தில் கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம்னு ஒரு பாட்டு வரும். காஞ்சனாவும் சின்ன குழந்தைகள் அந்த பாட்டை பாடுவாங்க. அது படமாக்கப்பட்டது மைசூரில் சாமுண்டி மலை கீழே உள்ள பேலஸு. அப்போ மஞ்சுளாவுக்கு 13 வயசு சின்ன பொண்ணு. அந்த பாடல் மறக்க முடியாத பாடல். ஒரு 13 வயசு பொண்ணு அந்த படத்தில் பாடி குழந்தை நட்சத்திரமாக இருந்து அப்புறம் கதாநாயகியாக இருந்தாங்க. அவங்களுக்கு கதாநாயகிக்கு வேண்டிய அளவுக்கு டான்ஸு மற்ற விஷயங்கள்லாம் தெரியாது. அப்போது ரிக்ஷாக்காரன் படத்தில் எம்ஜிஆர் அவர்களோடு நடிப்பதற்காக ஒரு டான்ஸ் பயிற்சி கொடுத்தாங்க. டான்ஸ் பயிற்சி கொடுத்த இடம் மாம்பலத்தில் எம்ஜிஆர் ஆஃபீஸ். நான் 1972 காரைக்கால் அம்மையாரில் ஒரு பரதநாட்டியம் ஆட வேண்டி வந்தது. கேபி சுந்தராம்பாள் அம்மையாருடைய பாட்டுக்கு பரதநாட்டியம் சிவன் வேடம் போட்டு ஆட வேண்டி வந்தது. அதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பிஆர் சோப்ரா மாஸ்டர் மாம்பலம் எம்ஜிஆர் உள்ள ஆஃபீஸுக்கு இந்த மஞ்சுளா அவர்களுக்கு 1 மணி நேரம் டான்ஸ் ட்ரைனிங் கொடுப்பார். அதுக்கப்புறம் எனக்கு ட்ரைனிங் கொடுப்பார். நேற்று மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் படங்களில் பல படங்களில் கதாநாயகியாகவும், சிவாஜி அவர்கள் படங்களில் பல படம் கதாநாயகி நடித்து, அதுக்கப்புறம் விஜயகுமார் அவர்களை திருமணம் செய்து வேகமாக 3 பெண்களை பெற்று, அதில் பிரீதா விஜயகுமார் சூர்யாவோட ஒரு படத்தில் சந்திப்போமா படத்தில் நடித்து, இந்த சந்திப்போமா படத்துக்கு ஜெய்ப்பூர் போய் ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் முடிகிற நேரத்தில் ஹோட்டலுக்கு ப்ரொடியூசர் பணம் கட்ட முடியாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டு, இங்கேருந்து பணம் கட்டுறதுக்கு அப்போ வசதிகள்லாம் கிடையாது. இப்போ சூர்யாவை மட்டும் நம்ம மெட்ராஸுக்கு வர்றதுக்கு நான் பணம் கட்டி ஏற்பாடு பண்ணும்போது சூர்யா சொன்னார், நீங்கள் பணம் வெளியிலையாவது கொஞ்சம் வசூல் பண்ணி டைரக்டர், கதாநாயகி பிரீதா விஜயகுமார், மஞ்சுளா ஒரு 10 பேருக்கு நீங்கள் எவ்வளோ செலவாகுமோ ஒரு 2 லட்ச ரூபா கடனாவது வாங்கி அந்த பணத்தை நீங்கள் அங்கே கட்டி மொத்தமாக எங்களை விடுவிக்கணுமே தவிர நான் ஒருத்தர் மட்டும் வர முடியாது, அது ரொம்ப கேவலமான விஷயம்னு சொல்லி அதுக்கப்புறம் வெளியில் பணம் பெறட்டி அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு பணம் கட்டி அவங்க எல்லாத்தையும் மெட்ராஸுக்கு வரவழைச்சோம். இதெல்லாம் கனவுகளுமாக இருக்குது. இவ்வளோ வேகத்தில் 3 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு 54 பிறந்த பெண்மணி இவ்வளோ சீக்கிரம் விடைபெற்று கொண்டார். இதில் என்ன தோணுதுன்னா, கண்ணதாசன் ஒரு வார்த்தை சொல்வார், உன் தாயின் கருவையில் இருக்கும்போதே மண்டை ஓட்டுக்குள் திணித்து விட்டான் இறைவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அது மாதிரி மஞ்சுளா அவர்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை நேற்றோடு முடிந்து விட்டது. புறப்பட்டு சென்று விட்டார். பிறக்கிறோம், பிறந்து 1 மாதத்தில் குழந்தை செத்து போகுது, பிறந்த 3 வயசில் பிளட் கேன்சர் குழந்தை செத்து போகுது, பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைங்க பஸ்ஸில் ஒரு ஓட்டை அப்படியே அகாலமாக செத்து போகுது. அப்படிலாம் இல்லாமல் இந்த மண்ணில் பிறந்து ஒரு கதாநாயகியாக வாழ்ந்து, ஒரு குடும்ப தலைவியாக இருந்து, 3 குழந்தைகளுக்கு தாயாக இருந்து, அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சுட்டு அவர் இன்னும் 10 வருஷம் வாழலாம் என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் வாழ்க்கை பரிபூர்ணமாக முடிந்ததாக தான் நான் பார்க்கின்றேன். அவர் ஆத்மா சாந்தி.